ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கைட் மீனி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சேருப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் நலவாழ்வு சங்கத்திலேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பத்திரிகை செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ என்னென்ன போஸ்டிங், எவ்வளோ சேலரி, எத்தனை வேக்கன்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்துட்டு தடுப்பூசி மேலாளர் வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்ட் இருக்குது. அதுக்கு நீங்கள் கிராஜுவேட் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் பப்ளிக் ஹெல்த் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஆர் ரெஃப்ரிஜரேட்டர் இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 45 சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 23,000 per month. நெக்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்ட் இருக்குது. கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். அதர் கிராஜுவேட் முடிச்சிருந்து டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான சேலரி வந்து 13,500 per month. ஏஜ் லிமிட் வந்து 35 சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா இடைநிலை சுகாதார பணியாளர் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 வேகன்ட் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏனாதி மற்றும் ஒளியமங்கலம்னு சொல்லியிருக்காங்க. பொன்னமராவதி வட்டாரத்துக்கு உட்பட்ட அப்ளிகேஷன் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி ஆர் டிப்ளமோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் லைசன்ஸ் வந்து கையில் வச்சுருக்கணும். நீங்கள் கொரோனா பீரியடில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கொரோனா பீரியடில் கவர்மெண்ட் காலேஜில் வந்து அப்ராட் பேஸில் ஒர்க் பண்ணிருங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து யார்கிட்ட வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா புதுக்கோட்டை மருத்துவமனையோட முதல்வர்கிட்ட வாங்கியிருக்கணும். ப்ரைவேட் மருத்துவமனையில் கொரோனா பீரியடில் ஒர்க் பண்ணிருங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலோட டாக்டர்கிட்ட வந்து வாங்கியிருக்கணும். மருத்துவம் மற்றும் உலக நலப்பணிகள் அவர்களிடமும் சான்று பெற்று இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து ஒர்க் பண்ணிடுறீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 50 சொல்லியிருக்காங்க. சேலரி வந்துட்டு 18,000 per monthக்கு. போஸ்ட் வந்துட்டு பல்நோக்கு சுகாதார பணியாளர் ஆர் சுகாதார ஆய்வாளர் நிலை கிரேட் 2 பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கான போஸ்டிங் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாத்தூர் துணை சுகாதார நிலையம், ஆதனக்கோட்டை வட்டாரம், புனல்குளம் மற்றும் குளத்துராயக்கன்பட்டி சுகாதார நிலையம், புதுநகர் வட்டாரம், ஓக்கூர் துணை சுகாதார நிலையம், பொன்பேட்டி வட்டாரம், நிலையூர் துணை சுகாதார நிலையம், சிங்கவனம் வட்டாரம் போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சரௌண்டிங்கில் உள்ள அப்ளிகேஷன் மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. இடத்துல வந்துட்டு பியூர் சயின்ஸ் வந்து எடுத்து படிச்சிருக்கணும். 10th படிக்கும்போது தமிழ் வழி கல்வியில் இப்போ படிச்சிருக்கணும். தமிழ் வழி கல்வி சான்று வந்து வச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து 50 சொல்லியிருக்காங்க. 2 years கோர்ஸான மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ட்ரைனிங் ஆர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஜாப் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். COVID-19 கொரோனா பீரியடில் ஒர்க் பண்ணி அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஜாயின்ட் டைரக்டர் கிட்ட கொரோனா பீரியடில் ஒர்க் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து 14,000 per month. நெக்ஸ்ட்டு ஏஎன்எம் பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கு வந்துட்டு எங்கெல்லாம் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கோட்டை, கடப்பக்காடு, நகர்ப்புற துணை சுகாதார நிலை, அறந்தாங்கி நகராட்சி பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இருந்து வரப்படும் விண்ணப்பங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து ஏஎன்எம் படிச்சிருக்கணும். மிட்வைஃபி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து 35. சேலரி 14,000. மருத்துவமனை பணியாளர் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஆர் சப்போர்ட் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 வேக்கன்ட் இருக்குது. போஸ்டிங் வந்து எஸ்என்புரம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே அறந்தாங்கி நகராட்சி பகுதிக்குட்பட்ட பகுதியில் இருந்து வரும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. பாஸ் பண்ணியிருந்த போதும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து 35. சேலரி வந்து 8,500 per month. அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா செயலாளர் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் புதுக்கோட்டை கம்மிங் 31/8/2024 போய் சேர மாதிரி சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.